அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட தேவன் நம்மளுக்காக அநேக பாடுகளை வேதனைப்பட்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு ஒவ்வொருத்தரும் நம்ம ஆண்டவரை தேடும் போது கர்த்தர் மகிமைப்படுத்துவார். அவர் இந்த மனுஷனும் முகத்தை பார்க்கறாங்க, மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான். உள்ள இருக்கிற அந்த இதயத்தை யாரும் ஆராய்ஞ்சு பார்க்க மாட்டாங்க. ஏன் சொல்றேன்னா, மனுஷன் மேலோட்டமா நல்லா தானே இருக்கான், அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனு பார்த்துக்குவான் அப்படின்னு நினைப்பான். ஆனா ஆண்டவர் சொல்லுவார், என் பிள்ளை, என் மகன் வேதனையோடு இருக்கிறான், கவலையோடு இருக்கிறான், கண்ணீரோடு இருக்கிறான், துக்கமா இருக்கிறான். நமக்கு அவனுக்கு வழி நடத்துவோம், அவனை மருந்தா இருந்து அவன் காயத்துக்கு மருந்தா இருப்போம் என்று ஆண்டவர் நினைப்பார். ஆனா உலகத்தை அப்படி நினைக்க மாட்டான். அவனப்பா நல்லா இருக்கான்ப்பா, அவன் வசதியா இருக்கிறான், அவன் போறாம அந்த இந்த ஏதாவது ஒரு குறை சொல்லுவானுங்க, ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க. பணம் இல்லைனாலும் நம்மளை கேள்வி கிண்டல் பண்ணுவாங்க, பணம் இருந்தாலும் அந்த வாய அப்படி இருக்கு அப்படி இருக்கான்னு வாத்துவாங்க. பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ உள்ளத்தை ஆராய்கிற தேவனா இருக்கிறார். நம்ம இதயத்தை ஆராய்கிற தேவன், அவர் நம்மளை சேர்த்துக்கிற மனவளனா இருக்கிறார். மகிமின் தேவன் நம்மளோடு இருந்து வழி நடத்துவார். நம்முடைய நாமம் மகிமைப்படும். நாம் ஜெயிப்போம். கர்த்தாவே நாளிலே கூட ஆண்டவரே, யூடியூப்பாக ஆண்டவரே, இன்ஸ்டாகிராம் ஆண்டவரே, ஃபேஸ்புக்கில் ஆண்டவரே, ஒவ்வொரு சேனலில் பார்க்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நோக்கி பாருங்க, அவர்கள் தேவைகளை சந்திங்க. நாமும் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. இன்னும் வல்லமை எடுத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. இந்த ஊழிய பாதையில் இன்னும் தாங்க முடியாது ஆண்டவரே. அநேக பேர் இதை பார்க்க முடியாது, என் தேவ கிருபை தாங்கி வழிநடத்த முடியாது. ஜெபிக்கிறேன் அப்பா, இப்படி கிருபை தந்து ஆசீர்வதிங்க. நாம மட்டும் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.